கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான பணம், பொருள் இவைகளை குறித்து தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இந்த நாளிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் ஒரு சில காரியங்களை குறித்து எச்சரித்து கூட சொன்னார் என்று சொல்லலாம். இந்த வேளையில் கூட லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த சீஷர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாகவும் தம்மை சுற்றியுள்ளதான மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாகவும் ஒரு பொருளாசையை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இதை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால் ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பெரிய நிலப்பரப்பு உள்ள விவசாயியாக இருந்தான். விவசாயம் செய்து அவன் பெரிய நல்ல பயிர்கள்லாம் செய்து நல்ல பொருட்களை அந்த தானியங்களை எல்லாம் விளைவித்தான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவனை சொல்லும் பொழுது அல்லாமலும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவை நோக்கி சொல்கிறார், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அவனுக்குள்ளாக ஒரு சிந்தனை வந்தது. இவ்வளவு விளைச்சல் வந்திருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன், சேமித்து வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் இடித்து உடைத்து கட்டி பெரிய காரியங்களில் சேர்த்து வைப்பேன் என்று. அந்த நேரத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி பார்க்கிறார், மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையதாகும். இடத்துல ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னதான் நம்ம முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு பெரிய அளவில் சம்பாதித்தாலும் சேர்த்து வைத்தாலும் அவைகளை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஆத்துமா என்கிறதான காரியத்தை குறித்து தனக்குள்ளே சொல்லுகிறான், உனக்காக நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறேன், ஆகவே நீ இளைப்பாரி புசித்து குடித்து நன்றாக இரு என்று சொல்கிறான். ஆத்மா ஒருபொழுதும் இப்படிப்பட்டதான திருப்தி அடைவதில்லை. சரீரத்துக்கு தான் இப்படிப்பட்டதான இளைப்பாறுதல்களும் தேவையும் தேவை. ஆகவே இந்த வேளையில் தேவன் நம்மையும் பார்த்து இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். நம்மளும் பொருளாசை இல்லாமலும் எந்த காரியத்தை திட்டமிடாமலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தபடியும் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை ஓமை மூலமாக விளக்கி சொன்னார். இந்த நாளில் கூட இந்த ஓமையை நாம் சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம், அதன்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் அளவுக்கு மிஞ்சி அதிகமாக எண்ணி சேர்த்து வைத்து ஆண்டவரே நாங்கள் அந்த மதிகடனை போல நாங்கள் இல்லாதபடிக்கு ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான